Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து சார்ட்டோட நெக்ஸ்ட் டைப் தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்க்க போற சார்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பன் சார்ட். சோ இந்த ரிப்பன் சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான சார்ட். சோ இதுல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நியூவா இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரிப்பன் சார்ட்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பாருங்க. X ஆக்சிஸ் கொடுக்கலாம், Y ஆக்சிஸ் கொடுக்கலாம், லெஜெண்ட் கீஸ் கொடுக்கலாம், ஸ்மால் மல்டிப்ளைஸ் கொடுக்கலாம், டூல் டிப் கொடுக்கலாம். So as usual நம்ம எல்லா சாப்டரையும் பார்த்த மாதிரியே தான் இது அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து பார்க்கும் போதே தெரியும். இப்போ நான் இதுல இன்புட் கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கஸ்டமர் செக்மெண்ட்டை வந்து என்னோட X ஆக்சிஸ்ல போடுறேன், ப்ராஃபிட்டை வந்து என்னோட Y ஆக்சிஸ்ல போடுறேன். இப்போ நார்மலா எனக்கு சார்ட் கிரியேட் ஆகாம இந்த மாதிரி ஒரு வேவோட கிரியேட் ஆகும், தெரியுதுங்களா? சோ இந்த மாதிரி லைன் கூட லைன், அதாவது கலர் கூட கலர் கனெக்ட் ஆயிருக்கு. இதுவே நான் லிஜெண்ட்ல என்னோட ரீஜனை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது பாருங்க. சோ சேம் அதே மாதிரி கலர் கூட கலர் வந்து எனக்கு கனெக்ட் ஆகுது. சோ இதுல எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் பிசினஸ், என்னோட ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஸ்மால் பிசினஸ். இந்த ஸ்மால் பிசினஸ் எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்த ரீஜன் வந்து இதுதான். ஏன்னா இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருக்கு, இந்த ஏரியா தான் எனக்கு அதிகமா கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஏரியான்னு பாத்தீங்கன்னா சென்டர். அடுத்து செகண்ட் கொடுத்தது வந்து பர்பிள், இது எதுல இருக்குன்னா வெஸ்ட். அடுத்து தேர்ட் கொடுத்தது வந்து ஈஸ்ட். ஓகேங்களா? லாஸ்ட்ல இருக்கிறது வந்து சவுத். அப்ப ஸ்மால் பிசினஸ்ல இருக்கிறதுலயே சவுத் தான் லோயஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்மால் பிசினஸ் பொறுத்து மட்டும் நீங்க ரேங்க் போட்டீங்கன்னா சென்ட்ரல் ஃபர்ஸ்ட், தென் என்னோட வெஸ்ட் வந்து செகண்ட், ஈஸ்ட் தேர்ட், சவுத் வந்து ஃபோர்த். அப்படியே கார்ப்பரேட் சைடு வாங்க. சோ கார்ப்பரேட் வைஸ் நீங்க ரேங்க் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கார்ப்பரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஈஸ்ட், செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது வெஸ்ட், தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது சென்ட்ரல், லாஸ்ட்ல இருக்கிறது சவுத். ஓகேங்களா? இப்போ ஓவரால் இந்த 4 ரீஜன்ல சென்ட்ரல் அப்படிங்கிற ரீஜன் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப ஸ்மால் பிசினஸ்ல சென்ட்ரல் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட். இதே கார்ப்பரேட்ல சென்ட்ரல் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? தேர்ட் பொசிஷன்ல. ஹோம் ஆபீஸ்ல சென்ட்ரல் ஃபர்ஸ்ட், கன்சியூமர்ல சென்ட்ரல் வந்து தேர்ட். சோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரேங்க் வைஸ் டிஃபரன்ஸ் சொன்ன பாத்தீங்கன்னா, இப்படி அனலைஸ் பண்றதுக்கு தான் நாம இந்த ரிப்பன் சார்ட்டை யூஸ் பண்றோம். அப்ப ஏன் ஒவ்வொரு காலமையா கிளிக் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப இந்த சென்ட்ரல் இருக்கு இல்லைங்களா? இந்த சென்ட்ரல் இங்க இருக்கு, இதுல சென்ட்ரல் இங்க இருக்கு. இந்த ரெண்டுக்கும் ஒரு வே கிரியேட் ஆகுது பாத்தீங்களா? இந்த வேல நீங்க கர்சர் வச்சீங்கனாலே அது சொல்லிடும். இப்ப ஸ்மால் பிசினஸ்ல சென்ட்ரலோட வேல்யூ எவ்வளவு பாருங்க, 21,618. இதே கார்ப்பரேட்ல சென்ட்ரலோட வேல்யூ எவ்வளவு பாருங்க, 23,519. அப்ப அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1900 பிளஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஸ்மால் பிசினஸ்ல சென்ட்ரலோட ரேங்க் எவ்வளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட், இதுவே கார்ப்பரேட்ல சென்ட்ரலோட ரேங்க் எவ்வளவு அப்படின்னா தேர்ட். காமிக்கிறீங்களா? ஸ்மால் பிசினஸ்ல சென்ட்ரலோட ரேங்க் ஃபர்ஸ்ட், கார்ப்பரேட்ல சென்ட்ரலோட ரேங்க் பாத்தீங்கன்னா தேர்ட். அப்ப ரேங்கோட டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா கம்மியா இருக்கு. எவ்வளவு ரேங்க்னா 2 ரேங்க். சோ இந்த மாதிரி நான் ப்ளூல கர்சர் வச்சிருக்கனால சென்ட்ரல் ரோட் காமிக்கிறேன். இதுவே இந்த டார்க் ப்ளூல கர்சர் வச்சிருந்தா உங்களுக்கு ஈஸ்ட் ரோட் காமிக்கும், ஆரஞ்சுல கர்சர் வச்சிருந்தா சவுத் ரோட் காமிக்கும். நான் இங்க மிட்ல கர்சர் வச்சனால ஸ்மால் பிசினஸும் கார்ப்பரேட்டும் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி காமிக்கும். இதுவே இங்க கர்சர் வச்சுக்கோங்க, அப்ப கார்ப்பரேட்டும் ஹோம் ஆபீஸும் எனக்கு கம்பேர் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இதுவே இங்க கர்சர் வச்சனா ஹோம் ஆபீஸையும் கன்சியூமரையும் கம்பேர் பண்ணி காமிக்கும். சோ ரேங்க் வைஸ் உங்களுக்கு ஒரு சார்ட் போடணும் அப்படின்னாலே நீங்க வந்து இந்த ரிப்பன் சார்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ டிஃபால்ட்டாவே எனக்கு இது என்ன சொல்லிடும்னா, ப்ரீவியஸ் இதோட டோட்டல் எவ்வளோ, நெக்ஸ்ட் இதோட டோட்டல் எவ்வளோ, ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் உள்ள ரேங்க் எவ்வளோ, நெக்ஸ்ட் உள்ள ரேங்க் எவ்வளோ, ரெண்டுக்கும் ரேங்கோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு. சோ இப்படிங்கறத கிளியரா நமக்கு சொல்லுங்க. சோ இதுதான் நம்மளோட வாட்டர் ஃபால் சார்ட். ஓகேங்களா? சோ இதுலயும் நமக்கு வந்து ஸ்மால் மல்டிப்ளைஸ் இருக்கு. இப்ப என்னோட ப்ராடக்ட் கேட்டகரியே ஸ்மால் மல்டிப்ளைஸ்ல போட்டேன்னா சோ கேட்டகரி வைஸ் 4 சார்ட்டா வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஏன் இதுல 3 சார்ட் வந்திருக்குன்னா, எனக்கு கேட்டகரிக்குள்ள இருக்கிறதே 3 சேர்க்கலாம். ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளைஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லிட்டு சோ 3ஆ எனக்கு ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இல்ல எனக்கு டூல் டிப்பும் அடிஷனலா ஆட் பண்ணணும். டூல் டிப்னா நீ கர்சர் வைக்கும் போது காமிக்கிற டீடைல்ஸ், அதுல ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் நீங்க டூல் டிப்ல ஆட் ஆன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்ப வாட்டர் ஃபால் சார்ட்டை நீங்க எப்ப யூஸ் பண்ணணும், சாரி ரிப்பன் சார்ட்டை நீங்க எப்ப யூஸ் பண்ணணும்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேங்க் வைஸ் எனக்கு டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாலே நீங்க ரிப்பன் சார்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பவர் பிளேல இருக்க ஒவ்வொரு சார்ட் பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.